ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோமா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? கடா சபர் வச்சு எப்படி ஓதுன்னு பார்த்தோமா? இப்போது கடா ஜேர் வச்சு ஓகேங்களா? கடா ஜேர்னா இப்படி தான் இருக்கும். அதாவது கீழே இருக்கும். மேலே போட்டால் கடா ஜபர் இந்த இருக்கா, இந்த மாதிரி போட்டால் கடா ஜபர், கீழே போட்டால் அது வந்து கடா ஜேர். ஓகேங்களா? இது நம்ம எப்படி வாசிக்கணும்? யாக்கு சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுன்னா, யாக்கு சுக்குன் பெற்று முன்னாடி எழுத்துக்கு ஜேர் இருந்தால் அதை நம்ம எப்படி நீட்டி ஓதுவோமோ அந்த மாதிரி ஒரு அலிஃபுக்கு நீட்டி ஓதணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, போட்டுக்காங்களா? அலிஃபுக்கு கீழே ஜேர் இருக்குது, பக்கத்தில் யாருக்கு மேலே சுக்குன் இருக்கா, இந்த மாதிரி அதை எப்படி நம்ம ஓதுவோம்? ஈ அப்படின்னு ஓதுவோம். ஈ அப்படி சொல்ல மாட்டோம். ஈ அப்படின்னு சொல்லுவோமா? அதே மாதிரி தான் இதை அலிஃப் கடா ஜேர் ஈ அப்படி சொல்லணும். இதை ஹீ, இதையும் ஹீ, இதை ஈ, இதையும் ஈ அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதை வந்து என்ன செய்யணும்? ஈ எப்படி சொல்லக்கூடாது, ஈ அப்படின்னு சொல்லணும். அதாவது பக்கத்தில் வந்து யா வச்சு சுக்குன்னு வச்சுருந்தா எப்படி நீட்டி ஓதுமோ அந்த மாதிரி ஓதணும். இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அலிஃப் பக்கத்தில் இருந்து